2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 23ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி 2026 சட்டசபை தேர்தலுக்கான தனது முதல் பிரச்சாரத்தை துவங்குகிறார். இது தொடர்பான முக்கிய தகவல்களை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வருகிற 23ஆம் தேதி பாரத நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சாரத்தை மதுராந்தகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அன்று பிற்பகலில் அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக தமிழகத்தில் நடைபெறுகிற மக்கள் விரோத அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக முதல் பிரச்சார கூட்டத்தை துவக்க இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான பிரச்சார கூட்டம். ரொம்ப குறிப்பா என்டிஏ இணையமைக்கக்கூடிய கட்சிகளை பற்றி அறிவிப்பும் சொல்லிருக்காங்க. சோ யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா 23ஆம் தேதி மேடையில் நீங்க அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? ஆமா, எல்லா தலைவர்களும் மேடையில் இடம்பெறுவார்கள். சார், அதிமுக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. பாஜக கூட்டணியில இருக்கிறோம். திமுக இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி காப்பி அடிச்சிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ அதான் 500 ரூபாய் கூட்டி 2000 ரூபாய்னு அறிவித்திருக்கிறாங்க. அதை அடிச்சாங்க காப்பி நம்ம சொல்ல முடியாது. அவருடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது தேர்தல் அறிக்கையில் சொன்னதா அடிச்சாங்க காப்பின்னு சொல்றது அது சரியாக இருக்காது. எந்த அறிக்கை இருந்தாலும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதே தான் நிச்சயமா உணர்த்தும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஓசூர் விமான நிலைய திட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக இல்ல, அது அனுமதி எங்கேயுமே மறுக்கல. அதுல சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே மறுப்பு என்று சொல்ல முடியாது. கூட்டணியில தேமுதிக இடம்பெறுமா? 23ஆம் தேதி உங்களுக்கு பதில் கிடைக்கும். To inaugurate the NDA program, that's the main objective. That's the DMK going out, NDA coming in assembly. That's the main cause. Sir, Alliance Party joining NDA, what can we expect, sir? Is TTV joining and TTV and OPS joining the alliance? You will be seen on 23rd on the stage. Thanks a lot, sir. Thank you.